அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை வெளியே தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம காலிஃப்ளவர் தான் நம்ம அறுவடை எடுக்க போகிறோம். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே வேணுங்க. இது நல்லா பெருசாகிடுச்சு. இங்கே ஒன்று இருக்குது, இதை பார்த்தா கொஞ்சம் மீடியமாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதைத்தான் நம்ம அறுவடை எடுக்க போகிறோம். நல்லா பெருசாக இருக்கும். அப்படிங்க இந்த பக்கம் பாருங்க. நம்ம 2 காலிஃப்ளவர் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம காலிஃப்ளவர் சூப்பராக 2 பெருசாக நம்ம அறுவடை எடுத்துட்டோம். இப்போ முள்ளங்கி இருக்குது. முள்ளங்கி நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். வாங்க. இங்கே ஒன்று இருக்குது, பக்கத்தில் தெரியுதா? இப்போ எடுங்க. இதை எடுப்போமா? வேறு இது பூ பூத்துருக்கு. நம்ம விதை வைக்க இருந்தால் நம்ம கடையில் வாங்கிக்கலாம். இதில் பூ வருமா என்னன்னு தெரியலை. நம்ம இது அறுவடை எடுத்துக்கலாம். சூப்பராக வந்திருக்கு. பூவோடு நம்ம எடுத்தாச்சு. இப்போது இங்கே ஒன்று இருக்குது, இதையும் அறுவடை எடுத்துக்கலாம். இல்லை இல்லை, இங்கே ஒன்று இருக்கு, இதையும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக அந்த பிஞ்சிருச்சு. குட்டி குட்டியாக இருக்குது, நல்லா பிஞ்சாக சூப்பராக இருக்குது. முத்திருச்சுன்னா நமக்கு காய் நல்லா நல்லா குழம்பு நல்லா இருக்க மாட்டேது. அதனால் இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. இந்த இங்கே ஒன்று இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. வேறு இதெல்லாம் இன்னும் வரல. இந்த இங்கே இருக்கு. இப்போது இதில் இங்கே இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா குழம்பு அந்த அளவுக்கு நல்லா இல்லை, முட்டிருச்சுன்னா. அதனால தான் இப்போ இங்கே ஒன்று இருக்காரு. இது பாருங்க, மேலே வந்துருச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் முன்னங்கியா பூ பூத்துருக்கு. இதுவும் பூ இங்கேயும் பூ வந்துருச்சு. முள்ளங்கி சூப்பராக நமக்கு வந்திருக்கு. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்காருங்க. அப்பாடா, எல்லாமே பூ வந்துருச்சு. முள்ளங்கி எல்லாமே பூ வந்துருச்சு பாருங்க. இப்போ இதெல்லாம் என்ன பெருசாக இங்கே ஒன்று இருக்காச்சியா? வேறு இல்லை, இங்கே ஒன்று இருக்கா. இதையும் எடுத்துக்கலாமா? இல்லை, இப்போ இதையும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த டைட்டாக இருக்குது. போதும். பாஸ்கெட் என்னங்க? இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கீரை எல்லாமே நம்ம பொரியல் பண்ணலாம். இது வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த கீரை எல்லாமே நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். இந்த கிழங்கை நம்ம சாம்பார் வச்சுக்கலாம். நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பண்ணிக்கலாம். இப்போ முள்ளங்கி நம்ம எடுத்துட்டோம். சுரக்காய் இருக்குது, நம்ம அதையும் அறுவடை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம காலிஃப்ளவர் எடுத்தோம், முள்ளங்கி எடுத்தோம், பெருக்கோழி இருக்குது. இந்த பாருங்க, இந்த பூவெல்லாம் விரிஞ்சிருச்சு. அதனால் இனிமேல் இது சரியாக வராது. அதனால் நம்ம இந்த பெருக்கோழியை நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது, இங்கே எடுத்துடலாம். இங்கே ஒரு பெருக்கோழி வந்துருச்சு, நம்ம இதை எடுத்தாச்சு. இப்போது நம்ம காலிஃப்ளவரு, முள்ளங்கி, பெருக்கோழி நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் அறுவடை நம்ம கத்திரிக்காய். நம்ம இப்போது கத்திரிக்காய் வாங்க அறுவடை எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரே இடத்துல நமக்கு எவ்வளவு காய்ச்சிருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்குது. இது ஒரே செடி தான், சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்க. இப்போ இதில் இது பெருசாக இருக்குது, இதுவும் பெருசாக இருக்குது. நம்ம பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க, பூச்சி எதுவுமே இல்லை,
சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பூச்சி எதுவுமே இல்லை. இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரே இடத்துல நமக்கு இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக இருக்குது. இப்போது நம்ம வந்து இதில் 4 எடுத்துட்டோம். இப்போ இதில் வந்து 4 இருக்குது. இங்கே ஒன்று காய் இருந்துச்சு. நம்ம இந்த செடியெல்லாம் நிறைய புதராக வந்துருச்சு, நிறைய வந்துருச்சு. இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விடணும். நான் அறுவடை எடுத்துகிட்டு தான் கட் பண்ணி விடணும். பாருங்க, எல்லாமே பூராமே காயாக தான் இருக்கு. பாருங்க, நான் இங்கே அப்படியே காட்டுச்சு. எல்லாமே அந்த காய் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. ரொம்ப பெருசாகிடுச்சு காய். இப்போது நம்ம இந்த காயை நம்ம எடுக்கிறோம் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க, அவ்வளோ பெருசு. இந்த காய் பாருங்கள், இது அம்மா, இது குட்டி. இதாங்க சின்னதாக இருக்குது. இது இவ்வளோ பெருசாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க. இவ்வளோ பெருசாக வந்திருக்குது. நல்லா பிஞ்சு காய் தான் பாருங்கள். இன்னும் முத்தலை, ஆனால் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த காயை நம்ம எடுத்துட்டோம். இப்போது இங்கே ஒரு காய் இருக்குது. நம்ம இதையும் வந்து இதுவும் பாருங்கள் அப்படியே தளன்னு இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த கோம்பு எந்த வாங்கில் இருக்குதோ அந்த வாங்கல் நம்ம எடுத்தோம்னா இந்த செடி பிஞ்சு வராமல் இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து இப்படி வந்திருக்கா. நம்ம வந்து இப்படி எடுத்தோம்னா இதோடு வந்துடும். அதனால் இதை பிடிச்சிட்டு இப்படி எடுத்தோம்னா வந்துடும். இப்போ நம்ம இதை எடுத்தாச்சு. இப்போ பாருங்க, இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. இந்த பூச்சி வருங்க, கம்பளி பூச்சி வந்து எப்படி சாப்பிட்ருக்குன்னு பாருங்க. கம்பளி பூச்சி இந்த மாதிரி செடி நிறைய இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பூச்சி வந்து நமக்கு தெரியாது. அதனால தான் நான் வந்து இந்த அறுவடை முடிச்சுட்டு இந்த செடி எல்லாமே இந்த மாதிரி வேண்டாத செடி எல்லாமே நான் எடுக்கணும். இதை எடுத்துகிட்டு தான் நம்ம அது கூட எடுத்துடணும். இப்போ நம்ம அதை எடுத்துட்டோம். அது பாருங்க, இங்கே ஒரு காய் இருக்கு பாருங்க. இந்த காய் வந்து முத்திருச்சு பாருங்க. இந்த காய் முத்திருச்சு. இதுவும் அதே மாதிரி தான். இந்த பாருங்க, இதுவும் முத்திருச்சு. இது பாருங்க சூப்பராக இருக்கும். அப்படியே தளன்னு அப்படியே மின்னுது இந்த காய். இது பிஞ்சு நல்ல பிஞ்சாக இருக்குது. இது வந்து குட்டியாக தான் ஆனால் முத்திருச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். இங்கே இது பாருங்க, இங்கே ஒரு காய் இருக்குது, இங்கே ஒரு காய் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த 2 காய் இருக்குது. இது இருக்கட்டும், நமக்கு அந்த காய் நமக்கு நிறையா இருக்குது. இந்த காய் நமக்கு வந்து இதோடு இன்னொரு 2 காய் போட்டோம்னா நமக்கு குழம்புக்கு போதும். அதனால் அந்த காய் இருக்கட்டும். இந்த மாதிரி அது பெருசானதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், இது அதை விட பெருசாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம இப்போ அறுவடை எடுத்துக்கலாம். ஒற்றை இருக்குது. இது பாருங்கள், எங்கேயுமே பூச்சி இல்லை பாருங்கள். சூப்பராக இதுவும் பெருசாகிடுச்சு. ஆனால் அது வந்து இப்படி இருந்தது, இது வந்து கொஞ்சம் கோணிக்குச்சு. சூப்பராக இருக்குது காய். இது பாருங்கள், அதை விட இது சூப்பராக இருக்குது. எல்லா காயுமே நல்லா பெருசாக வரமாட்டேங்குது. பெருசாக இருக்குது பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்க. காய் சூப்பராகவே பழம் மாதிரி இருக்குது பாருங்க. இங்கே பாருங்கள், இது 2 இருக்குது. பார்த்தீங்களா, காய் அந்த காயே நமக்கு போதும். இதெல்லாம் வந்து இருக்கட்டும், இந்த காயும் இருக்கட்டும். நம்ம அதோடு சேர்த்து நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இந்த காயெல்லாம் இருக்கட்டும். இந்த காய் சார் பாருங்க, சூப்பராக இருக்குது காய் உரமே. மஞ்சள் பூசணி இது வந்து கொஞ்சம் பெருசாகட்டும், அது வரைக்கும் இது இருக்கட்டும். இது வந்து பெருசானதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இது பச்சை கலர் இருக்குது, மஞ்சளாகவும் வரும். இது வந்து பச்சை கலர் போல இருக்குது, அதனால் பச்சையாக இருக்குது. கொஞ்சம் பெருசாகட்டும். இப்போ நம்ம வந்து இந்த சுரக்காய் 2 சுரக்காய், இந்த 2 சுரக்காயை தான் நம்ம அறுவடை பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குது சுரக்காய். இப்போது இதை வந்து இந்த சுரக்காய் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு அறுவடை கொடுத்துச்சிங்க. அதை நான் அறுவடை போட்டிருக்கிறேன். இது 2வது தரம் தளைஞ்சு நமக்கு வந்திருக்குது. இந்த வருஷம் தான் நமக்கு 2வது தரம் வந்திருக்குது. இப்போது இந்த சுரக்காயை வந்து நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். கத்தியே சரிங்கச்சா. பாருங்க, சூப்பராக இருக்குது காய். நல்லா பெருசாகவே இருக்குது. பிஞ்சாக தான் இருக்குது. நல்லா பாருங்க, பிஞ்சாக தான் இருக்குது. நான் முத்தலை, நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த சுரக்காயை நம்ம வந்து எடுத்துடலாம். பிஞ்சாக தான் இருக்குது. இப்போ இதையும் வந்து நம்ம எடுத்துடலாம். சூப்பராக இருக்குது காய். நல்ல ஃப்ரெஷ்ஷான காய். 2 காய் நம்ம எடுத்துக்கிறோம். பாருங்கள், பாவக்காய் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. பாருங்கள், குட்டியாக இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக ஆகட்டும். பெருசானதுக்கப்புறமா இதை நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அறுவடை எடுத்துட்டோம். செம்பருத்தி வந்து நிறையா இருக்குது.
நம்ம வந்து செம்பருத்தி வந்து நம்ம அறுவடையோட சேர்த்து எடுத்தால் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். ஒரே கொத்தில் நமக்கு 2 வந்திருக்கு. செம்பருத்தி வந்து சூப்பராக பூத்துருக்கு. செம்பருத்தி ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம வந்து செம்பருத்தி எடுத்தோம். பூ வீடியோ வந்து நான் போடுறதுக்காக நான் எடுக்கலை. நம்ம அறுவடையோட பூ இருக்குது, அந்த பூவையும் எடுத்து வச்சா வீடியோ வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை எடுக்கலான்ட்டு வாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தாங்க, நல்லாவே பூத்துருக்கு, எல்லாமே சூப்பராக பூத்துருக்கு. இந்தாங்க எல்லாமே சூப்பராக பூத்துருக்கு, அங்கே வரையுமே இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்துச்சு, அதே மாதிரி இந்த பாருங்க பவளமல்லி வந்து நிறையாவே இருக்குதுங்க, அது சூப்பராக கொட்டுது. இது எல்லாமே நான் எடுத்துகிட்டு நான் வீடியோ போடுறேன். இப்போது நம்ம வந்து அறுவடை முடிச்சாச்சு. நம்ம இப்போ என்னென்ன அறுவடை எடுத்துக்கோம் அப்படின்னா, முள்ளங்கி நமக்கு வந்து 2 குழம்பு கூட வைக்கலாம், அந்த அளவுக்கு நமக்கு இருக்குது முள்ளங்கி. அதேமாரி இங்கே வந்து காலிஃப்ளவர் வந்து சூப்பராக நல்லா பெருசாக இருக்குது. பெருக்கோழி வந்து நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து சூப்பர், வேறு லெவலு கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது. சுரக்காய் வந்து அதேமாதிரி 2 சூப்பராக நமக்கு வந்துருக்கு. அதே மாதிரி பூ வந்து செம்பருத்தி வந்து நிறையாவே இருந்தது. சரி நம்ம வந்து எடுக்கிறோம், நம்ம இதையும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இன்றைக்கி வீடியோ இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் டச் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு ஒன்றை கொண்டு வரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.